திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் எங்கள் பொதுச் செயலாளரை அவமானப்படுத்துகிற வகையிலே எடப்பாடி அவர்களே ஏளனம் செய்கிற வகையிலே மிக மோசமான ஒரு கார்ட்டூன் என்பது ஆபாசமான கார்ட்டூனை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு பொறுப்பாளராக திருமிகு அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கிறார் என்ற செய்தி நாங்கள் அறிகிறோம். குறிப்பாக சாதாரண விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எல்லா அரசியல்வாதிக்கும் இருக்கும். அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திமுக இதுவரை அரசு விழாக்களில் கூட திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்வதை தாங்கிக் கொண்டு உரிய பதிலை எங்கள் அருமை அண்ணன் பொதுச்செயலாளர் சொல்கிறார்கள். நாங்கள் செய்திட்ட சாதனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது நேரடியாக ஒரு இயக்கங்கள் அரசியல் நாகரிகமான அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிக மோசமான அரசியலை தூண்டிவிட வேண்டும். அப்போதுதான் சட்டம் ஒழுங்கு கெடும், அரசியல் ரீதியாக அவமானப்படுத்த முடியும் என்ற வகையிலே ஒரு அவதூறான படத்தை வெளியிட்டதனால மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கட்சி தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது இன்னும் அதிகமான சூழ்நிலை உருவாக்கி கட்சி தொண்டர்கள் போராடுகிற சூழ்நிலையிலே உருவாகிற வாய்ப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு காவல் நிலையத்திலே மதிப்பிற்கு ஆணையாளர், மதுரை மாநகராட்சி ஆணையாளர், சைபர் கிரைம் இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகத்திலே அது பற்றி புகாரை கொடுத்திருக்கிறோம். சரியான நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம்.